மதிய நேரத்து வெயில் மெல்ல தணியத் தொடங்கி இருந்தது. அந்த சிறிய சந்தின் முனையில் இருந்த ஸ்டெயில் டெய்லர்ஸ் கடைக்குள் லதா நுழைந்தாள். கையில் ஒரு அழகான கத்தரிப்பூ நிறப்பட்டு துணி உள்ளே. மாணிக்கம் ஒரு பழைய பாடலை பாடிக்கொண்டே தையல் இயந்திரத்தை மிதித்துக் கொண்டிருந்தான். என்ன மாணிக்கம் அண்ணே, ரொம்ப பிஸியா என்று லதா கேட்க இயந்திரத்தை சட்டென நிறுத்தினான். மாணிக்கம் லதாவை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை. வாமா லதா, உனக்கு இல்லாத நேரமா என்ன விஷயம்? துணி கொடுக்க வந்தியா? லதா கையிலிருந்து துணியை நீட்டினாள். ஆமாண்ணே, வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷம், அதுக்குள்ள தச்சு தரணும். ஆனா ஒரு அவசரத்துல அளவு ஜாக்கெட் எடுக்காம வந்துட்டேன் என்று இழுத்தாள் நேரடியாள வீடு. மாணிக்கம் அந்த துணியை தொட்டு பார்த்தான். துணி ரொம்ப ரொம்ப நைஸா இருக்கு. அளவு ஜாக்கெட் இல்லாம தைக்குது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா நீ கவலைப்படாத, நான் இப்போவே உனக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போதான் பிட்டிங் கச்சிதமா வரும். லதா சற்றே தயங்கினாள். இங்கே வா, யாராவது பார்த்துட போறாங்க, பின்னால வாங்க, அங்க ட்ரையல் ரூம் மாதிரி மறைவு இருக்கு என்றான். மாணிக்கம் அந்த நெருக்கமான நொடிகள் மறைவான இடத்துக்கு சென்றதும் மாணிக்கம் கையில் அளவு டேப்புடன் லதாவின் அருகில் வந்தான். லதாவின் இதய துடிப்பு அவளுக்கே கேட்டது. முதல்ல உயரம் என்று கூறி நாடாவை அவளது தோள் பட்டையில் வைத்து மெல்ல கீழே இறக்கிக்கினான். அவனது விரல்கள் லதாவின் முதுகில் மென்மையாக உரசிய போது அவளுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது. அப்புறம் சுற்றளவு என்றபடி நாடாவை லதாவை சுற்றி வளைத்தான். அவன் மிக நெருக்கத்தில் இருப்பதை லதா உணர்ந்தாள். அவனது மூச்சு காற்று அவளது கழுத்தில் பட லதா மெல்ல கண்களை மூடிக்கொண்டாள். பார்த்து பொறுமையா அளவிடுங்க அண்ணே, அப்புறம் தப்பா போயிட போகுது என்று மெல்லிய குரலில் சொன்னாள். நல்லதா? மாணிக்கம் சிரித்துக்கொண்டே, உன் அளவு எனக்கு மனப்பாடம் இல்லாதா இருந்தாலும் இந்த துணிக்கு ரொம்ப நுணுக்கமா அளவெடுக்கணும். கவலைப்படாதே, உன்னை பார்த்தாலே தையல்தானா அமையும் என்றான் ரகசிய குரலில். அவன் கைகள் ஒவ்வொரு அளவையும் மிக நிதானமாக கலைநயத்தோடு எடுத்தன. லதாவுக்கு அந்த தையல் தந்த தையல் கடை ஒரு தனி உலகமாக தெரிந்தது. நல்லாத தருவீங்கள, எனக்கு திருப்தியா இருக்கணும் என்றாலும் லதா அவன் கண்களை நேராக பார்த்து, இந்த மாணிக்கத்தோட கைவண்ணம் உனக்கு தெரியாதா? இது வெறும் தையல் இல்ல லதா, என் அன்பையும் சேர்த்து தப்பேன் போட்டு பார்க்கும்போது நீயே ஆச்சரியப்படுவ என்றான். மாணிக்கம் உறுதியாக. லதா அங்கிருந்து கிளம்பும் போது அந்த பட்டு துணியை விட அவளது முகம் சிவந்து போயிருந்தது. மாணிக்கம் அவளது அளவுகளை காகிதத்தில் குறிக்கவில்லை, தன் மனதில் பதித்து கொண்டான். அந்த ஒரு நாள் தையல் கடை சந்திப்பு இருவருக்கும் இடையில் சொல்லப்படாத ஒரு மெல்லிய காதலை தொடங்கி வைத்திருந்தது. மறுநாள் மாலை கடைக்கு வரும்போது லதாவின் மனம் ஒருவித படபடப்பில் இருந்தது. தையல் இயந்திரத்தின் சத்தம் வெளியில் வரை கேட்டுக் கொண்டிருந்தது. உள்ளே நுழைந்த லதாவை கண்டதும் மாணிக்கம் இயந்திரத்தை நிறுத்திவிட்டு எழுந்தான். அவன் கையில் அந்த பட்டுத் துணி இப்போது ஒரு அழகான ஜாக்கெட்டாக மாறியிருந்தது. அதன் கழுத்து பகுதியில் மிக மெல்லிய வேலைப்பாடுகள் வர்க் செய்யப்பட்டிருந்தன. வாலதா, உனக்காகத்தான் ஏதோ முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். போட்டு பார்க்கிறியா? ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தா இப்போவே செஞ்சிரலாம் என்றான் மாணிக்கம். லதா அந்த ஜாக்கெட்டை வாங்கும்போது அவள் விரல்கள் அவன் கைகளை உரசிச் சென்றன. லதா உள்ளே சென்று அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். அது அவளுக்கு மிக கச்சிதமாக பொருந்தியிருந்தது. கண்ணாடியில் தன்னை பார்த்து வியந்தவள், ரொம்ப அழகா தைச்சிருக்கீங்க, ஆனா பின் பக்கம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் லேசா இழுக்கிற மாதிரி இருக்கு என்றாள். லேசான சினங்களுடன் மாணிக்கமும் அவள் அருகில் வந்தான். அப்படியா, இங்கே காட்டு என்று கூறி அவள் முதுகின் பின்னால் அந்த தையலை சரி பார்க்கத் தொடங்கினான். அவன் விரல்கள் அந்த மெல்லிய துணியின் மேல் பட்டு தெரித்தன. லதாவுக்கு உடல் சிலிர்த்தது. இங்கேதானே என்று அவன் கேட்க லதா மெல்ல தலை அசைத்தாள். அந்த சிறிய அறையில் ஊசி விழும் சத்தம் கூட கேட்கும் அளவுக்கு அமைதி நிலவியது. அவர்களின் மூச்சு காற்று ஒருவரை ஒருவர் தீண்டிக் கொண்டிருந்தது. இப்போ பாருலதா, இப்போ சரியாய் இருக்கும் என்றான். அவன் குரல் சற்றே தழுதழுக்க அவன் கைகள் அவள் தோள் பட்டையை மெல்ல தொட்டு சரி செய்தன. காதல் பொங்கும் உரையாடல். லதா கண்ணாடியில் அவன் பிரதிபலிப்பை பார்த்தாள். ரொம்ப பொறுமையாதான் அளவெடுத்தீங்க, ஆனா இந்த தையல் இவ்வளவு அழகா அமையும்னு நினைக்கல. நிஜமாவே நல்லாதான் சிரிக்கீங்க
என்றாள் லதா சிரித்து கொண்டே. மாணிக்கம் அவள் காதோரம் குனிந்து உனக்காக தைக்கும்போது எனக்கு களைப்பே தெரியல லதா, ஒவ்வொரு தையிலும் உன்னை பத்தின நினைப்பில் விழுந்ததுதான் என்றான் ரகசியமாக. லதா வெட்கத்தில் தலை குனிந்தாள். அப்போ அடுத்த விசேஷத்துக்கும் உங்ககிட்டயே துணி கொடுக்கலாமா? துணி மட்டும் இல்ல லதா, உன் மனசையும் சேர்த்து கொடுத்தா இன்னும் அழகா தச்சு தருவேன் என்று மாணிக்கம் குறும்பாக சொல்ல லதா அவனை செல்லமாக கோபித்து கொண்டு ஜாக்கெட்டை எடுத்துக்கொண்டு கடையை விட்டு வெளியேறினாள். தெருவில் நடந்து செல்லும்போது லதாவுக்கு அந்த தையல் கடையின் வாசனையும் மாணிக்கத்தின் ஸ்பரிசமும் இன்னும் மனதிலேயே இருந்தது. ஒரு சாதாரண தையல் கடைக்காரனுக்கும் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கும் இடையிலான அந்த அளவு எடுக்கும் படலம் ஒரு அழகான காதலின் ஆரம்பமாக மாறியிருந்தது. மறுநாள் காலை கடை திறந்த சில நிமிடங்களிலே லதா அங்கு வந்தாள். அவள் முகம் சற்று சீரியஸாக இருப்பது போல தெரிந்தாலும் கண்களில் ஒருவித மின்னல் இருந்தது. என்ன மாணிக்கம், இவ்வளவு பொறுமையா அளவெடுத்தும் இப்படி ஆகிடுச்சு என்று படபடவென பேசினாள். மாணிக்கம் பதறிப்போய், ஏன்னா சிலதா ஏதாவது தப்பா தைச்சிட்டேனா என்று கேட்டான். ஆமா, உன் பக்கம் ரொம்ப டைட்டா இருக்கு. மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க தச்ச ஜாக்கெட்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதை இப்பவே சரி பண்ணி கொடுங்க என்றான். லதா மாணிக்கம் யோசித்தான். அவன் எடுத்த அளவு தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. சரி லதா, அந்த ஜாக்கெட் எடுத்துட்டு வந்தியா? பிரிச்சு சரி பண்ணிடலாம் என்றால். லதா அவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, நான் அதைதான் போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியே அளவெடுத்து சரி பண்ணுங்க என்றால். துணிச்சலாக மாணிக்கத்திற்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. எனது போட்டுட்டே இருக்கும்போதே வா என்று அவன் தயங்க லதா அவன் அருகில் நெருங்கி வந்து நின்றாள். ஏன், உங்களுக்கு தைக்க தெரியாதா இல்லை அளவெடுக்க தெரியாதா என்று சவால் விடுவது போல கேட்டாள். மாணிக்கம் மேல தன் தையல் டேப்பை எடுத்தான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. அது அவனுக்கு மிக அருகில் நின்றாள். அவளது வாசனை அவனை நிலை குலைய வைத்தது. அவன் டேப்பை அவளது முன்புறம் கொண்டு சென்றான். அளவெடுப்பதற்காக அவன் கைகள் அவளது மேலாடையை தொடத் தொடங்கியது. அந்த ஒரு நொடி லதாவின் உடல் அப்படியே சிலிர்த்து போனது. அவளது மூச்சின் வேகம் அதிகரிப்பதை மாணிக்கம் உணர்ந்தான். அவன் அளவை பார்த்துவிட்டு நிமிரும்போது லதாதர் செயலாக சரிவது போல அவன் தோள்களை பற்றி கொண்டாள். அவர்களின் கண்கள் சந்தித்தன. மாணிக்கம் என்று மிக மெல்லிய குரலில் அழைத்தாள். லதா, உங்களுக்கு உண்மையாவே புரியலையா? ஜாக்கெட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, அதான் இப்படி ஒரு பொய் சொல்லி வந்தேன். மாணிக்கம் திகைத்து நின்றான். லதா, நீ என்ன சொல்ற? ஆமா மாணிக்கம், நேத்து நீங்க அளவெடுக்கும்போது உங்க விரல்கள் பட்ட இடமெல்லாம் எனக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. அந்த அன்பு எனக்கு வேணும். நீங்க தச்ச ஜாக்கெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதைவிட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று தன் காதலை வெளிப்படையாக சொன்னாள். மாணிக்க மெல்ல புன்னகைத்து அவளது கைகளை பற்றி கொண்டான். நானும் இதேதான் நினைச்சட்டு இருந்தேன் லதா, ஆனா ஒரு தையல்காரனா என்கிட்ட நீ வருவியான்னு பயமா இருந்தது என்றான். அந்த சிறிய தையல் கடைக்குள் தையல் இயந்திரத்தின் சத்தத்திற்கு நடுவே இரண்டு இதயங்கள் ஒன்று சேர்த்தன. இப்போ சொல்லுங்க, இன்னும் டைட்டா இருக்கா என்று மாணிக்கம் குறும்போடு கேட்க லதா அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, இப்போ எல்லாம் சரியா இருக்கு என்றாள். நாணத்துடன் அந்த சிறிய தையல் கடையின் கதவு பாதி சாத்தப்பட்டிருந்தது. வெளியில் தெருவின் சத்தம் கேட்டாலும் உள்ளே மாணிக்கம் மற்றும் லதாவின் மூச்சு காற்று மட்டுமே பிரதானமாக ஒலித்தது. லதா அவன் நெஞ்சில் சாய்ந்திருக்க மாணிக்கத்தின் கைகள் மெல்ல அவளது தோள்களை தழுவிக்கொண்டன. லதா, நிஜமாவே வா என்று மாணிக்கம் அவள் காதோரம் ரகசியமாக கேட்க லதா அவன் கண்களை ஏறிட்டு பார்த்தாள். பின்னே பொய் சொல்லுவாங்களா? நேத்து நீங்க அளவெடுத்ததிலிருந்து என் மனசு எனக்குள்ள இல்ல மாணிக்கம். அந்த டேப் என் உடம்பை சுத்தினப்போ ஏதோ உங்க கைகளை என்னை சுத்துற மாதிரி ஒரு உணர்வு என்றாள். லதா மிக மென்மையாக. மாணிக்கம் மெல்ல புன்னகைத்து மறுபடியும் அந்த அளவு போய் எடுத்தான். அப்படியா? அப்போ இப்போ மறுபடியும் ஒரு தடவை சரியா அளவெடுத்துடலாமா? இந்த தடவை ஜாக்கெட் சரியாக இல்ல, நம் காதல் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் என்றான் குறும்பு மின்னும் கண்களுடன். அவன் தேவே மெல்ல லதாவின் கழுத்தை சுற்றி வளைத்தான். அவன் விரல் நுனிகள் அவளது பிடரியை தீண்டும்போது லதா கண்களை இறுக மூடிக்கொண்டு அவன் சட்டையை இறுகப் பற்றினாள்.
மாணிக்கம் போதும் என்று அவள் முணுமுணுத்தாள். ஆனால் அவளது உடல் அவளது நெருக்கத்தை இன்னும் வேண்டியது. மாணிக்கம் டேப்பை கீழே போட்டுவிட்டு அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். லதா, எத்தனை வருஷமா எத்தனையோ பேருக்கு அளவு எடுத்திருக்கேன். ஆனா உனக்கு எடுக்கும்போது மட்டும் என் கை ஏனோ நடுங்குது. உன் அழகு என் கத்தரிக்கோலை விட கூர்மையா இருக்கு என்று அவன் சொல்ல, லதா அவன் கைகளில் முத்தமிட்ட, இந்த கை எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமே வேற யாருக்கும் இவ்வளவு பொறுமையா அளவெடுக்க கூடாது, சரியா என்று செல்லமாக அதட்டினாள் லதா. மாணிக்கம் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டு, உன் திருமணப் புடவைக்கு பிளவுஸ் தைக்கும் போது உலகமே வியக்கற மாதிரி உன்னை ஒரு தேவதையா மாத்துவதுதான் என் லட்சியம் லதா என்றான். அந்த மதிய வேளையில் தையல் மெஷினின் ஊசி துணியை துளைப்பது போல அவர்களின் காதல் ஒருவரை ஒருவர் ஆழமாக துளைத்து சென்றிருந்தது. தையல் கடைக்காரனின் அளவீடுகள் அந்த பிழையற்ற ஒரு காதலை தைத்து முடித்திருந்தன. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணுமா? அப்ப உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.